கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பின் தேவ பிள்ளைகளே, மீண்டும் கிறிஸ்து இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சிருஷ்டிப்பு என்கிற தலைப்பின் கீழாக ஏன் இதை நான் ஒவ்வொரு நாளும் நினைவுபடுத்துகிறேன் என்று சொன்னால், நாம் படித்து வர பாடங்கள் எதன் அடிப்படையில் என்பதை நாங்கள் நினைவில் வைத்து இந்த பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் வெளிப்படுத்தியதை புரிந்து கொள்ள அவர்கள் தவறினார்கள். பாவமற்ற இந்த தம்பதியர் தீமை குறித்து எதையும் அறிந்து கொள்வது தேவ சித்தம் இல்லை. நன்மையை அவர்களுக்கு தாராளமாக கொடுத்திருந்தார். ஆனால் தீமையை அவர்களிடமிருந்து விலக்கியிருந்தார். நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்று சாத்தான் கூறியதை அவள் ஏற்றுக்கொண்டாள். அது தேவனை பொய்யராக்குவதாக இருந்தது. தேவனுக்கு அவர்களை சமமாக்கும் அறிவை அவர்கள் பெறாதபடிக்கு தேவன் அவர்களை வஞ்சித்து விட்டார் என்றும் அந்த அர்த்தத்தில் சாத்தான் துணிகரமாய் பேசினான். அது சாப்பிட்டால் நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று தேவன் கூறினார். அது சாப்பிட்டால் நீங்கள் சாகவே சாவதில்லை என்று சர்வம் கூறியது. அந்த கனியை சாப்பிட்டதுமே தேவனுக்கு சமமாக அவளை மாற்றும் அறிவை பெற்றுக்கொள்வாள் என்று சோதனைக்காரன் கூறினான். பேச்சு திறனை தான் பெற்றதற்கு அந்த மரத்தின் கனியை புசித்ததுதான் காரணம் என்றான். தேவன் தாம் சொன்னபடி நடக்க மாட்டார் என்றான். அவர்களை பயமுறுத்தி மிகப்பெரிய ஒரு நன்மையை அவர்கள் பெறாமல் செய்வதற்கான ஒரு மிரட்டல் தான். அது என்னவென்றால், அவர்கள் சாக வாய்ப்பில்லை என்றான். ஏனெனில் என்றென்றும் அழியாமையை தரக்கூடிய ஜீவ விருட்சத்தின் கனியை அவர்கள் புசிக்கிறார்கள் அல்லவா. அதனாலே அந்த மேலான சந்தோஷத்தையும் மிக உயர்வான நிலையையும் அவர்கள் பெறாதபடி தேவன் அவர்களை வஞ்சிப்பதாக கூறினான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்விதமாய் கவனமாய் வாழ வேண்டும் என்பதற்கு இவைகளெல்லாம் பாடங்கள். சோதனைக்காரனின் வார்த்தைகள் சர்வஞானமும் உடையதென்றும் சரியானதென்றும் நினைத்தாள் ஏவாள். அந்த கனியை புசித்தால் அது இன்பமாயிருந்தது. அது மிகவும் ருசியாக இருப்பது போல தோன்றியது. அக்கினியின் அற்புத விளைவுகளை தனக்குள் உணர்வதாக கற்பனை செய்து கொண்டார். அந்த கனியை, அற்புதமான விளைவுகளை தனக்குள் உணர்வதாக அவளுடைய கற்பனை உலகிலே அவள் மிதக்கிறாள். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, தேவன் எதை வேண்டாம் என்று சொல்லுகிறாரோ அதை நாம் விளக்க வேண்டும். எதையெல்லாம் நாம் கீழ்ப்படிந்து செயல்பட வேண்டும் என்று சொல்லுகிறாரோ அதற்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட கீழ்ப்படுதலின் அனுபவத்தோடு நாமும் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய குடும்பம் வாழ்வோம் என்று சொன்னார் தேவ சித்தத்தை நாம் நிறைவேற்றுகிறோம். ஜெபிப்போமா. கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.